தமிழக அரசியலில் பரபரப்பு. சர்ச்சையில் சிக்கிய அமைச்சர்கள். விஜய் கையில் ரகசிய பட்டியல். தமிழக அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய தகவல் ஒன்று வெளிவந்திருக்கு. முதல்வர் விஜய் தலைமையிலான அரசில் முதல் முறையாக விரிவான அமைச்சரவை மாற்றம் நடைபெறலாம் அப்படிங்கிற தகவல் வெளிவந்து இருக்கு. ஏன் இந்த மாற்றம், முதல்வரின் அடுத்த நடவடிக்கை என்ன அப்படிங்கிறத பற்றி ஜெம் தொலைக்காட்சியில் விரிவாக பார்க்கலாம். பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. அமைச்சர்களின் செயல்திறன் மற்றும் நிர்வாக பணிகள் தொடர்பாக தயாரிக்கப்பட்ட ரகசிய ஆய்வறிக்கையை தொடர்ந்து தமிழக முதல்வர் விஜய் தலைமையிலான அரசில் முதல் முறையாக விரிவான அமைச்சரவை மாற்றம் நடைபெற உள்ளதா தகவல் வெளிவந்திருக்கு. காங்கிரஸை சேர்ந்த ஒரு அமைச்சர்கள் உள்ளிட்ட 4 அமைச்சர்கள் அமைச்சரவையில் இருந்து நீக்கப்படலாம் அப்படின்னும், குறைந்தது 3 அமைச்சர்களின் இலாக்காக்கள் மாற்றப்படலாம் அப்படின்னும் தலைமை செயலகத்தின் மூத்த வட்டாரங்கள் தெரிவிச்சிருக்காங்க. செப்டம்பர் மாதத்தில் நடைபெற இருக்கக்கூடிய பட்ஜெட் கூட்டத்தொடர் நிறைவடைந்ததுக்கு அப்புறமா அமைச்சரவை மாற்றம் மேற்கொள்ளப்படும் அப்படிங்கிற தகவல் வெளிவந்திருக்கு. அதிமுகவிலிருந்து விலகி தாவேகாவில் இணைந்த முக்கிய நிர்வாகிகளுக்கு இடைத்தேர்தல் முடிவுக்கு அப்புறமா அமைச்சரவையில் இடம் வழங்கப்படலாம் அப்படின்னு சொல்லப்படுது. தலைமை செயலாளர் சாய்குமார் தயாரித்திருக்கக்கூடிய ரகசிய செயல்திறன் மதிப்பீடு அறிக்கையின் அடிப்படையிலேயே இந்த அமைச்சரவை மாற்றம் நடைபெற உள்ளதா அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கிறாங்க. அமைச்சர்களின் நிர்வாக செயல்பாடு, திட்ட அமலாக்கம் மற்றும் மக்கள் தொடர்பு போன்ற அம்சங்கள் விரிவாக ஆய்வு செய்யப்பட்டு தயாரிக்கப்பட்ட இந்த அறிக்கையின் பரிந்துரைகளை அடிப்படையாக கொண்டு மட்டுமே அமைச்சரவை மாற்றம் மேற்கொள்ளப்படும் அப்படின்னு தகவல் வெளிவந்திருக்கு. ரகசிய செயல்திறன் மதிப்பீடு அறிக்கையை தொடர்ந்து தமிழக அமைச்சரவையில் அதிரடி மாற்றம் நடைபெறலாம் அப்படிங்கிற தகவல் சொல்லப்படுது. அந்த அறிக்கையின் அடிப்படையில் தற்போதைய அமைச்சரவையில் உள்ள 4 அமைச்சர்கள் பதவியிலிருந்து நீக்கப்படலாம் என கூறப்படுது. நீக்கப்படலாம் என கூறப்படும் பட்டியலில் விஸ்வநாதன், விஜய், தமிழன் பார்த்திபன், ஜெகதீஸ்வரி மட்டும் கிடையாது, சரத்குமார் ஆகியோரின் பெயர்கள் இடம்பெற்றுள்ளதா அரசு வட்டாரங்கள் தகவல் தெரிவிக்கிறாங்க. முதல்வர் பலமுறை எச்சரிக்கை விடுத்தும் உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் மற்றும் போக்குவரத்து துறை அமைச்சர் விஜய், தமிழ் பார்த்திபன் ஆகியோர் தொடர்பாக நிர்வாக சீர்கேடுகள் மற்றும் பொதுவெளி நடத்தை குறித்த புகார்கள் தொடர்ந்து எழுந்துகிட்டு தான் இருக்கு. அதே போல சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் ஜெகதீஸ்வரி மீது அவரது ஆதரவாளர்கள் வன்முறையில் ஈடுபட்டதாகவும் குற்ற பின்னணி கொண்டவர்களுடன் தொடர்பு இருப்பதாகவும் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுது. மேலும் மனிதவள மேலாண்மை துறை அமைச்சர் சரத்குமார் மீது போதைப் பொருள் பயன்பாடு தொடர்பான குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கக்கூடிய நிலையில் அவை அரசின் நற்பெயருக்கு பாதிப்பு ஏற்படுத்தியதா கருதப்பட்டு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதா தகவல் வெளிவந்திருக்கு. செப்டம்பர் மாதத்தில் நடைபெற இருக்கக்கூடிய அமைச்சரவை மாற்றம் முதற்கட்ட நடவடிக்கையாக மட்டுமே இருக்கும் அப்படின்னு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கு. நிர்வாக சீர்திருத்தங்களை முன்னிலைப்படுத்தி முதல் கட்ட மாற்றங்கள் மேற்கொள்ளப்பட்டதுக்கு அப்புறமா 2ஆம் கட்டமாக அரசியல் ரீதியிலான இணைப்புகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட உள்ளதா சொல்லப்படுது. அதன் ஒரு பகுதியாக தான் சமீபத்தில் சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செஞ்சு தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்த அதிமுகவின் மூத்த தலைவர்களான சி. விஜயபாஸ்கர், எம்.ஆர். விஜயபாஸ்கர் மற்றும் மரகதம் குமரவேல் ஆகியோருக்கு இடைத்தேர்தல் முடிவுக்கு அப்புறமா அமைச்சரவையில் வாய்ப்பு வழங்கப்படலாம் அப்படின்னு அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கிறாங்க. இருப்பினும் இவர்கள் ராஜினாமா செய்த தொகுதிகளில் நடைபெற இருக்கக்கூடிய இடைத்தேர்தல் தொடர்பான வழக்குகள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளதால தேர்தல் தேதி இதுவரையும் அறிவிக்கப்படலை. இதன் காரணமாக பட்ஜெட் கூட்டத்தொடர் நிறைவடைந்தவுடன் முதற்கட்ட அமைச்சரவை மாற்றம் மேற்கொண்டு இடைத்தேர்தல் முடிவுகளுக்கு அப்புறமா 2ஆம் கட்ட அமைச்சரவை விரிவாக்கத்தை செயல்படுத்த முதல்வர் விஜய் திட்டமிட்டுள்ளதா தகவல் வெளிவந்திருக்கு. அரசு நிர்வாகத்தில் செயல்திறன், வெளிப்படைத்தன்மை மற்றும் கூட்டணி சமநிலையை உறுதி செய்யும் நோக்கில் இந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதா சொல்லப்படுது. இந்த சாத்தியமான அமைச்சரவை மாற்றம் மற்றும் விரிவாக்கம் தொடர்பான தகவல் அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு.
இது போன்ற நிறைய அரசியல் செய்திகளை அன்றாடம் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்பொழுதும் இணைப்பில் இருங்கள். பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.